வயது வர்ற காலத்தை எப்படி கணிப்பது? பொதுவா பல்லு விழுகும் பார்த்துருப்பீங்க. 7 வயதுல பல்லு விழுக ஆரம்பித்து, அந்த பல்லு விழுகும்போது அந்த உயிராற்றல் சிறுநீரகத்தில் சேமிக்கப்படும். முதல் பல் விழுந்தோனயே. அந்த பல்லு விழுந்து முழுமையாக பூர்த்தி அடையும் போது, குறைஞ்சபட்சம் இப்போ 6 வருஷம் பல்லு விழுந்து திரும்ப வளரும்போது, அந்த உயிராற்றல் முழுமை அடைந்து விட்டது அப்படின் போது தான் சிறுநீரகத்துடைய உறுதித்தன்மை அங்கு வெளிப்படுத்தப்படுவது தான் இந்த வயதுக்கு வர்றது. அப்போ 7 + 6 13 வயசுக்கு வரக்கூடியவங்க தான் நல்ல ஆரோக்கியமும் திடகாத்திரமும். சிலருக்கு 8 வயசுல பல்லு விழுகுதுன்னா +6 14 வயசு. ஸோ இதை நம்ம இப்படி கணிச்சுக்கலாம். ஸோ இந்த பல்லுக்கும் சிறுநீரகத்துக்கும் தொடர்பு இருக்குது, கர்ப்பப்பைக்கும் சிறுநீரகத்துக்கும் தொடர்பு இருக்குது. இது அக்குபஞ்சர் சிகிச்சை முறையில். ஸோ அப்போ இவ்வாறெல்லாம் ஒரு பெண்ணை நம் கணக்கிடுவது மிக அழகிய முறையில் நம்ம எவ்வளோ இப்போ ஸ்கேன் பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் எடுப்போம், அதை காட்டிலும் ஒரு அழகான முறையில் டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை இது. ஸோ இது இப்படி இருந்தால் அந்த பெண்ணுடைய சிறுநீரகம் உறுதியானதாக இருக்கிறது. அந்த உறுதித்தன்மையை வெளிப்படுத்துவது தான் இந்த மாதவிடாயும். இந்த மாதவிடாயும் சீராக இருக்கும்.